ஹைங்க ஒரு இன்ஸ்டன்ட் சம்பார தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா. இந்த குட்டீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தோசைனா விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஆனால் உப்புமானா அவ்வளோ ஆர்வம் காமிக்க மாட்டாங்க. இது மாதிரி சம்பாராவை வச்சு தோசை சுட்டு கொடுங்க, ரொம்ப ஆர்வமாக சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் இஞ்சி, 2 வரமிளகா போட்டுங்க சுற்றி எடுத்துக்கோங்க மிக்சியில் இருக்கட்டுங்க. சம்பாராவை பார்த்தீங்கன்னா நல்லா 1 கப் எடுத்து நல்லா கழுவிட்டுங்க மோரில் ஊற வச்சுருந்தேன். 1 கப் ரவைக்கு பார்த்தீங்கன்னா 1.25 1.5 கப்பு மோர் பிடிக்குங்க. நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறிடுங்க. மிக்சியில் ஏற்கனவே குறக்குறான்னு அரைச்சி வச்சிருந்த கலவையோட இந்த ஊற வச்சு இந்த ரவையை சேர்த்திங்க. அது கூட 1 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் உப்பையும் போட்டுங்க நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க இந்த பதத்துக்குங்க. அதுக்கப்புறம் என்னங்க, எப்பவும் போல் தோசை சுடுற மாதிரி சுட வேண்டியது தாங்க. நல்லா லேசாக சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. தோசை வேகும் போதே நல்ல மணமாக இருக்குங்க. இந்த தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கார சட்னி தாங்க செஞ்சுருந்தேன். கார சட்னிக்கும் தோசைக்கும் செம்ம காம்பினேஷனாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வீடியோ மூலம் பயணம் தொடரும். நன்றி.